புரியல. தாத்தா பாக்குடா என்னன்னு கதையை சொல்றேன், முழுசா பாருங்க. ஒரு நிமிஷம் இருட்டா இருக்கு. என்ன கதைன்னா, நம்ம தாத்தா வந்து நடந்த எலெக்ஷன்ல அமோக வெற்றி பெற்றாருன்னு தான் சொல்லணும். அது என்னன்னு தெரியுதுக்கு முன்னாடி ஃபுட்பாலர் வாழ்க்கையில என்ன பண்றா, அதுக்கு இந்த ஐடியா ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரியல் மேட்டர்ல வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் போயிருக்கோம். அதில் நம்ம தலைவர் வந்து வின் பண்ணிட்டாப்ல. இப்ப கதை என்னன்னா, நான் ஜெயிச்சா 150 மில்லியனுக்கு ஒரு ஹீரோவை கூப்பிட்டு வரேன்னு சொன்னாப்புல. ஆனா யாரு வருவா? இந்த பக்கம் பயன் மூன்ஸோட மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க தர முடியாதுரா அப்படின்றாங்க. அந்த பக்கம் பிஏஜி இது 2 மிட்ஃபீல்டர்ஸ் தான் தர முடியாது, நாட் ஃபார் சேல்னு போட்டானுங்க. இப்ப இந்த 150 மில்லியனுக்கு தலைவர் யாரை கூட்டு வந்து நிக்கப்பட்ட போறாப்புல? அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு? அதுதான் இப்ப கேள்வியா இருக்கு. அநேகமா நாளை கழிச்சுக்குள்ள வந்துரும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரே ஆளு ராகவ் மட்டும்தான். 150 கூட தேவையில்ல, 100 மில்லியன் கொடுத்தாலே நான் போயிருவேன். என்ன பண்றது, நம்மளும் ஆடி ரொம்ப நாள் ஆச்சுல. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க சொல்லுங்க நண்பர்களே, யாரு வருவா, யாரை எடுப்பா, யாரு வந்தா நல்லா இருக்கு? உங்க மைண்ட்ல யார் இருக்கா, யார் வருவான்னு உங்களுக்கு தோணுது? கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுட்டு போங்க.